துள்ளுவதோ இளமை படத்துல நடிச்ச அபிநய் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய உடல் ரொம்பவே மெலிந்து, அவரு முன்னாடி அந்த படத்துல இருந்த மாரிலாம் அவர் இல்ல. அவர் ரொம்பவே மாறி இருந்தாரு. அவருடைய உடல் எடை குறைஞ்சிருந்துச்சு. ரொம்பவே அவரு பலவீனப்பட்ட மாரி அவர் இருந்தாரு. டிட்டோவா ரோபோ சங்கருக்கு என்ன பிரச்சனையோ, அதே பிரச்சனை தான் இந்த அபிநய்க்கும். என்ன பிரச்சனை ஜீரஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி அடிச்சதுனால அவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. லிவர் சிரோசிஸ். கல்லீரல் ஒரு அளவுக்கு மீறி திருப்பி திருப்பி தண்ணி அடிக்கும்போது அது அழுகி போயிடுது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணியை நம்ம ஸ்டார்டிங் அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கல்லீரல் அதை தாங்கிக்கிறது. ஒரு அளவுக்கு மீறி திரும்ப 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 தண்ணி அடிச்சுட்டே இருக்கும்போது 80% கல்லீரல் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பாதிப்பே வெளியில் தெரியுது. அதனுடைய சிம்டம்ஸ் வயிறு வீங்குறது, மோஷனில் யூரினில் இதெல்லாம் பிளட்டு போகிறது, இந்த மாதிரி ஸ்டேஜ். இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள், 25 லட்சம் 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கூட ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு லிவர் டொனேஷன் பண்ணணும். லிவர் டொனேஷன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், லிவர் செட் ஆகணும். அதுவும் போக லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடிய இந்த அபிநயா இருக்கட்டும், ரோபோ சங்கராக இருக்கட்டும், இவங்க தங்களை தாங்களே காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு இந்த நோயுடைய வீரியம் இருக்குன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் ஏமாத்திரம். இதை எதுக்காக நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்ன பசங்கள்லாம் தண்ணி அடிக்க ஒயின் ஷாப்புக்கு போயிட்டே இருக்காங்க. ஒயின் ஷாப்புக்கு போகக்கூடிய கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. அதனுடைய வசூலும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அடிக்ஷன், இந்த தண்ணி அடிக்கிறதுல அடிக்ஷன் ஆகுறவங்க இந்த கல்லீரல் நோய்க்கு அவங்க இரையாக போவது உறுதி. தமிழ்நாடு அரசு இப்படி தண்ணி அடிக்க வச்சு கல்லீரல் நோயை கொடுத்து அது மூலமாக வருவாயை ஈட்டி அது சம்பாதிக்கணும், வாழணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவையே இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மட்டும் சொல்லலை, இனி வர இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட இந்த ஒயின் ஷாப்பை இழுத்து மூடலை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமே தேவையே இல்லை. நான் சொல்கிறது சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே தண்ணி அடிக்காதீங்க, இது என்னுடைய வேண்டுகோள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.